ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் போன வீடியோவே சொல்லியிருப்பேன் பிஆர் ரேங்க்டு தான் பார்க்க போகிறோம். பட் அது இன்னும் 4 வீடியோஸ் கழிச்சு வரும். இந்த வீடியோவில் லோன் wolf ஒன் டேப் சேலஞ்ச் தான். அதை விட இது கொஞ்சம் டைமும் கொஞ்சம் கம்மியாக எடுக்கும், ப்ளஸ் வேலை முடிச்சிடலாம். அதனால் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கு அடுத்து கண்டிப்பாக பிஆர் வருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோவை போட்டுட்டு நம்ம உள்ளே போயாச்சு. சரி வாங்க, இப்போ என்ன பண்ணலான்னா ஒன்றும் பண்ண வேணாம். இதெல்லாம் மெசேஜஸில் கிளியர் பண்ணிட்டு அப்படியே மேட்ச் ஆட போயிட வேண்டியது தான். சார்ஜ் வேறு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் சார்ஜ். ஃபஸ்ட்டு வீடியோவில் போய் ஒரு மிஸ்டேக்கால் வெல்கம் பேக்குன்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வீடியோன்னு சொல்கிறதுக்கு என்னங்க பயங்கரமாக ஆடுறா. சரி பரவாயில்ல, நல்லா தான் ஆடுறா. இவளுக்கே டஃப் தர முடியும், அது என்னால் தான். ஆனால் இந்த கன்லலாம் எடுக்க முடியாது. வேணா ஹெட்ஷாட் அடிக்கலாமா? பைசன் தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். அதாவது நான் பிசான் தான் சொல்லுவேன். அவன் க்ரோஸாக வச்சு சீன் போடுறாங்க. அதான் க்ரோஸாலே அவளை போட்டு தலையிடலாமான்னு பார்த்தேன். நேராக ஹெட்டில் பாட்டில் நடிச்சிருப்பா போல. ரீச் ஆச்சுல. இந்த ரவுண்டும் நல்ல ஒன் டாப் படிக்கிறதுன்னு. ஆமாம், அவ்வளோ ஒன் டாப் படிப்பா பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஆனால் ஏடபிள்யூஎம் இருக்கே, அது யூஸ் பண்ண வேஸ்ட்டு. நம்ம ஒன் டாப் படிக்கிற சேலஞ்ச் தானே. அதுதான் ஒரு புல்லட் அவன் ஒன் டாப் பிடிக்கிற மாதிரி தெரியல. நம்ம அப்படியே போட்டு தள்ளிடுவான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நெட்டை போட்டுருக்கான். எப்படி இல்லை எப்படிங்க? இங்கே தானே இருக்கேன். எப்படி ஹேக்கரா? மேபி இருக்கலாம். ஆஹா, இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க. எப்படிங்க? நான் வாழை ஹேக்க யூஸ் பண்ணுறாளா? ஹேக்கை யூஸ் பண்ணால் நம்ம இது வரைக்கும் நம்ம ஒரு ரவுண்ட் கூட ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்டி ஹேக்கர் தாங்க பார்த்தா அப்படிதான். ஹேக்கரா ஹேக்கர் கொஞ்சம் தலையை தந்தா அவ்வளோதான். அதான் முடிச்சிட்டேன். ஹேக்கர் வர்சஸ் ப்ரோ பிளேயர். இன்னும் கூட பார்த்துருக்கேன், நிறைய தடவை ஜெயிப்போம் ஒரு ஹேக்கர் கூட. அவன் கொஞ்சம் மொக்க ஆக்கிறது, அதனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸி. இல்லாட்டி அவ்வளோதான். வந்து அன்லிமிட்டட்லாம் இல்லை, அது சாதாரண லோன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, மூஞ்சியை காட்டணுன்னா ஒன் டாப்பு. அவனும் ஒன் டாப் தான் அடிக்க பார்க்குற போல. பரவாயில்ல, நீ ரவுண்ட் இருக்கு, அதை ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறேன். யோசித்தேன் இதாச்சும் ஒன் டாப் எடுக்கலாம்ல. சரி நான் வீடியோ அடிக்கிறேன். எதுக்கு அவன் அங்கே தான் போகிறா. இவன் எடுத்தாச்சு, அக்காட்டும் எடுத்தாச்சு. நான் தான் வச்சேன் நேராக மண்டல வந்து. பரவாயில்ல, எடுக்கிறேன். நல்ல கண்ணு எடுக்கணும். ஆசை நான் நைஸாக சூஸ் பண்ணேன். ஓகேங்க, இதில் ஒன் டாப் அடிக்க முடியாது. பட் ஷார்ட் அடிக்கலாம், இதில் அடிக்கலாம். இல்லை இதில் அடிக்கலாம். எப்படி இருந்தாலும் தூரத்தில் தான் தாக்க பார்ப்பா. அதான் அவள் போட்டு இந்த ரெண்டும் நம்ம ஜெயிச்சாச்சு. இது 3 புல்லட் தானே போச்சுங்க. ஆமாம், 3 புல்லட். 1, 2 இல்லாட்டி 3, இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று தான் பண்ணணும். 190
ஒரு புல்லட் ஹெட்டில் பட்டிருந்தா அவ்வளோதான், ஜெயிச்சிருப்போம். படலையே, நாம் நினச்சது என்ன நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு இது தேவையில்லை, அதை உடைக்கணும். இதுதான் எம்சை தான் பண்ணும். அவ்வளோதான், 2 புல்லட்டில் முடிச்சாச்சு. 1 டேப் சேலஞ்ச் இதோட முடிவுக்கு அடையுதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இன்னொரு ரவுண்ட் ஆடுவோம். இன்னொரு ஒரு இது சோலோனா, இன்னொரு இது டியோவில் ஆடுவோம். இருங்க, இப்போ வேமா டியோவுக்கு போயிடலாம் காய்ஸ். இது வந்து பார்ட் வந்தால் பார்ட் 4 வரைக்கும் போகும் இந்த வீடியோ. இப்போ நம்ம டியோ தான் போயிருக்கோம். ஆமாம் டியோ தான். அந்த சைடு நல்ல பிளேயர்ஸ் தானா, செம்ம பிளேயர்ஸ் தானா, பார்த்தாலே தெரியுது. இல்லைங்க, மொக்க பிளேயரா? நம்ம டீமில் ஒருத்தர் செம்ம பிளேயர் வந்திருக்கான். பட் அவன் நல்லா ஆடக்கூடாது. ஆஃப்லைன் போனால் நல்லாயிருக்கும். நாங்கள் இதில் போய் வந்துட்டாப்பாங்க. குறிப்பாக இந்த மாதிரி பண்ணலாம் காய்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கடுப்பாட்டிருக்கான். எப்படி நான் கில்லி புஷ் போட்டிருக்கேன், நல்லா விளாட்றான். இப்போதான் நான் வீடியோவும் எடுக்கிறேன். ஆனால் நான் காலையில் தான் போடுவேன். இப்போ எடிட்டிங் மட்டும் முடிச்சிடலாம். இங்கே ரெண்டு பேர் ரெண்டுமே கிளச் ஆட்டு. ஏன் ஒருத்தன் க்ளூவால் போட்டாலும் அடித்தான். நம்ம 2 பேர் அடிச்சிட்டோம். சரி, எப்படியோ அடிச்சிட்டோம். ஒன் டேப் சேலஞ்சுக்கு சொல்ல முடியாது. எப்படின்னா ஒரு டேப்பு 2 இல்லாட்டி 3 அவ்வளோ. இந்த 3 பண்ணணும். திரும்ப இப்போ டெஃபைட் எடுத்தாச்சு. இப்போ 2 பேர் இங்கே வராங்க. அடிச்சு பிடிச்சி நான் க்ளூவாலே ஒரு செகண்ட் எனக்கு போட மறந்துட்டேன். குழம்பிடுச்சுங்க க்ளூவால் போட. இருங்க, எப்படி இருந்தாலும் மறுபடியும் அங்கே தானே வருவாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரிக்கு பண்ண போகிறேன். ஆனால் அவங்க இந்த சைடு வந்துட்டான், இந்த சைடு வந்துட்டான், அவ்வளோதான். அந்த சைடு வந்துட்டாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க அங்கே பார்ப்போம். ஜம்ப் பண்ணி அடிச்சிட்டான். சரி பரவாயில்ல. இன்னும் இந்த வீடியோ இதோட வேகமாக முடிக்கணும். சார்ஜ் தான் பண்ணணும். அது இல்லை, சார்ஜ் பண்ணனா ஃபோன் இல்லை. அவனோட டென்ஷன் நான் கூட இவ்வளோ ஆன்லைனில் இருந்துட்டு எனக்கும் இப்படி பண்ணுறாலும் தோணிடுச்சு. தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 டேப் அடிக்கல, பட் டபுள் டேப் அடிச்சிட்டேன். பால் போட்டிருக்கோம் மேலே ஒரு வேலை. பரவாயில்ல, அழுத்தி பிடிச்சிட்டான். பட் இனிமேல் அழுத்துறாங்க, கடுப்பேற்றிட்டாங்க. சார்ஜ் லட்டி சார்ஜ் இப்போ சார்ஜ் பண்ண போகிறேன். அவங்க எப்படி இருந்தாலும் இங்கே தானே வருவாங்க. ஓகே, நான் ஒன்று பண்ண போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா இதுலேருந்து மிஸ் ஆயிடுச்சு. சரி எப்படி இருந்தாலும் அவங்க இங்கே தான் வருவாங்க, இல்லாட்டி இப்படி வருவாங்க. யாருக்கு தெரியும் எப்படி வருவாங்க. அந்த சைடு வரான், பட் அந்த சைடு வருவாங்க. அந்த சைடு வந்தால் நல்லாயிருக்கும்.
பாரம்பரியம் பார்க்கணும். நமக்கு பேரே சொல்ல தெரியல. பரவாயில்ல எப்படி இருந்தாலும் இன்னொன்று ஆகணும். இந்த சேலஞ்சை சக்ஸஸாக முடிச்சுட்டு தான் போகணும். அதுதான் என்னோட சேலஞ்சு. அதுதான் 15 நிமிஷம் இழுக்கக்கூடாது மோஸ்ட்டாக. பட் இழுத்துருன்னு தான் நினைக்கிறேன். நான் இதுக்கு நம்பணும். இருங்க, இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருந்தேன். ஆஃப்லைன் போய் கடுப்பேற்றிட்டோம். பட் அவங்க சிரிப்பை போட்டது கடுப்பேறிடுச்சு. முடிஞ்சால் ரூமுக்கு வரலான்னு தான் சொன்னேன். பட் அவன் யாருன்னே தெரியாது. ரூமுக்கு வரலான்னு தான் நினச்சேன். பட் சேலஞ்ச் எதுக்கு ஃபெயில் ஆகணும்னு சொல்லிட்டு நானும் வரல. அந்த சைடு 2 பேரும் நல்ல பிளேயர், இந்த சைடு பக்க பிளேயர் தான். அவன் ஒன்ட்டா படிப்பான். பட் அவன் ஒன்ட்டா படிக்கிற மாதிரி இருக்கான். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுலேயே டெத் ஆயிடுவான் போல. ஆமாம், இன்னும் மெட்கெட் போடுறதுலையும் நம்ம கிளாஸ் குறிசை தூக்கி வீசிட்டாங்க. கடுப்பேறுது. சரி பரவாயில்ல, பார்த்துப்போம். இருங்க, இப்போ வந்து இதுதானே வச்சுருக்கோம், சம்பவம் வச்சுக்கலாம். இருங்க, நம்மளுக்கே வாங்க கடுப்பேற்றுறாங்க. இருங்க வரட்டும். வாடா. ஹெட்டில் விட மாட்டேங்க. என்னங்க இது? இந்த சோலாவில் ஹெட்டு விழுது. பட் இதில் ஒரு இது ஹெட்லேயே விழலை. ஹெட்டுக்கு வச்சேன், ஷூட் பண்ணேன், விழலை. சரி, அதான் கடுப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா கையை கொஞ்சம் கூட இறக்காமல் இல்லாமல் அப்படின்னு போயிட்டான். சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த ரவுண்டாச்சும் நம்ம ஜெயிச்சிருவோம். கைஸ், எஸ்கேஎஸ் கன் தான் நம்ம கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம எப்படியாச்சும் நல்லா பண்ணிடலாம். ஸோ அங்கே வந்து ஹெட்ஷாட் அடிச்சிடலாம் தான். இன்னொருத்த ஹெட்ஷாட்டு, இன்னொருத்தன ஹெட்ஷாட்டு கிடைக்கல. இப்படி ஆயிடுச்சு. அந்த மேட்ச்சில் வரல. பட் இந்த மேட்ச்சில் வருது. இல்லை, சார்ஜே இல்லை. சார்ஜ் 5 தான் இருக்குது. பரவாயில்ல, 10 இருந்து இப்போ தான் 5 வந்துருக்கு. நல்ல வேலை. இல்லாட்டி அவ்வளோதான். அவங்களே நம்மளை பார்த்துட்டு பேசுகிறாங்க. லைக் பண்ணிட்டாங்க அவங்க. அதே மாதிரி அவங்க பண்ண மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி பரவாயில்ல, ஒரு லைக்காச்சும் பண்ணிட்டு பாருங்கள். இதை வந்து ஒருத்தன் இங்கே இருக்கான். போகிறான், அவனை போட்டு தள்ளி கூட. காசு கொடுத்துருக்கு. ஏன்னா என்னையவே டார்கெட் வைக்கிறீங்க? சரி, அவன் எப்படி இருந்தாலும் அவனை தான் போட்டு தள்ளுவான் ஃபஸ்ட்டு. அங்கே தான் இருக்கான், பார்த்து தெரியும். அதுக்கு தான் அங்கே போகிறதுக்குள்ளேயே போட்டு தள்ளிட்டாங்க. அடுத்து பிடிச்சிட்டு கடுத்துறாங்க. இருங்க, இப்போ சிரிச்சாலே இதுக்கு இப்போ என்ன பண்ணலான்னு தெரியல. இப்போ இருங்க, இதுக்காகவே ரிவெஞ்ச் எடுப்போம். ரிவெஞ்ச் பயங்கரமாக உலகத்தில் இந்த மாதிரி பண்ணாத அளவுக்கு அத்துலட்டியான ரிவெஞ்சு. இவங்க ஆஃப்லைனு ஒன்று இவங்க தான் செலக்ட் பண்ணால் ஒரு மொக்காக தான் தருவாங்க. எப்பவும் போகலாம். ஒருத்தர் காலி, இன்னொருத்தையும் வேக வச்சு போட்டுறான். வேக வச்சு போட்டு தள்ளிட்டானே வேக வச்சு. இருங்க, இவன் கோபமா இருக்கான். நான் தோத்தவங்க கோவமா? பட் அவ தோத்துட்டான்னு அவளுக்கு கோவம் போல. கை இருக்குங்கடா, வச்சுக்கிறேன். எனக்கு ஹெட்டில் போட்டிருக்காங்க போல. என்னன்னு தெரியல, மூஞ்சி தான் தெரியுது. இருந்தாலும் பாடி ஷாட்டு தான் அது. இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க 2 பேர் இருக்காங்க. ஒருத்தி அங்கேருந்து போட்டு தள்ளினாலும் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
மேட்ச் போட்டு பண்ணியிருந்தாட்டி சேலஞ்ச் ஃப்ளாப் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ஹெட் ஷாட் கைஸ் ஃபைனலி இந்த வீடியோட கிட்டத்தட்ட வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டு 3 ரவுண்ட் ஜெயிச்சிருவோம் போதும். சரி பார்த்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா ரிவன் எடுக்காமல் விடுறது இல்லை, தேவையில்லாமல் இதை எடுத்து தப்பு பண்ணிட்டாங்க, தேவையில்லாமல் எடுத்து தப்பு பண்ணிட்டாங்க கைஸ். இனிமேல் தான் நம்ம ஒன் டேப் சேலஞ்சோட ரியல் பாட்டுக்கு வரப்போகிறோம். வாடா மாம்ஸு ரொம்ப வேறு கடுப்பு ஏற்றுறாங்களே 2 பேர், அதான் செத்தேன், சேலஞ்சு ஃப்ளாப் ஆயிடும். ஏன்டா டே லூஸு வாங்கிட்டான்டா மாதிரி இப்படி ஆயிடுச்சே காய்ஸ். சரி ஃபைனலி இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா டியோ சோலோ வந்து முடிச்சிட்டோம் சக்ஸஸ், பட் டியோ ஃப்ளாப். ஸோ ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம், அதுவும் கொஞ்சம் மோசமான சூழ்நிலையில். சரி வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணிடுங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணுங்கள், இல்லாட்டி உங்கள் இஷ்டம். சரி காய்ஸ் டாடா, see you, bye bye.